ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 4ஆம் வகுப்பு அறிவியல் பாடம். அறிவியல் பயிற்சி புத்தகத்தில் 2வது பாடம் விலங்குகளின் வாழ்க்கை. இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான விடை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். உயிரினங்கள் தங்கள் குழுவுடன் இணைய வழிகாட்டுக அப்படின்ட்டு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. கோடு போட்டு இணைக்க சொல்லியிருக்காங்க. உங்கள் குழந்தைகள் இதை நல்லாவே செய்வாங்க. படிப்பேன் எழுதுவேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், ஒரு பாக்ஸுக்குள்ளே பாடநூல் பக்க எண் 69 கொடுக்கப்பட்டுள்ள விலங்குகளின் குழு நடத்தை என்ற தலைப்பின் கீழ் உள்ள பத்திகளையும், பக்க எண் 72 கொடுக்கப்பட்டுள்ள குழு நடத்தையால் விலங்குகள் பெறும் நன்மைகள் என்ற அட்டவணையையும் படித்து கீழ்காணும் வினாக்களுக்கான விடையை எழுதுக அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. குழந்தைகளை அந்த பக்கத்தை முதல்ல படிக்க சொல்லுங்கள். அதுக்கு பிறகு இங்கே உள்ள கேள்விகளை கேளுங்க. குழு நடத்தை என்றால் என்ன? உணவை தேடவும், வாழிடங்களை தேர்ந்தெடுக்கவும், தமது இனத்தை பாதுகாக்கவும் மற்றும் பேணுவதற்கும் விலங்குகள் சேர்ந்து வாழ்கின்றன. இதையே நாம் குழு நடத்தை என்கிறோம். 2வது கேள்வி, தேனீக்கள் தங்களது வேலையை எவ்வாறு பகிர்ந்து கொள்கின்றன? தேன்கூட்டில் உள்ள ராணி தேனி, ஆண் தேனி மற்றும் வேலைக்கார தேனீக்கள் அவை ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட பணியை செய்கின்றன. அடுத்த கேள்வி, யானைகள் கூட்டமாக வாழ்வதால் பெறும் நன்மைகள் யாவை? யானைகள் கூட்டமாக வாழ்வதால் அவற்றிற்கு தேவையான உணவு, நீர் மற்றும் பாதுகாப்பு போன்ற நன்மைகள் பெறுகின்றன. அடுத்த கேள்வி, பறவைகள் குழுவாக இடம்பெயரும் போது வி வடிவத்தில் பறப்பது ஏன்? காற்றின் எதிர்ப்பை குறைக்க பறவைகள் வி வடிவத்தில் பறக்கின்றன. அடுத்த கேள்வி, காட்டெருமைகள் பலத்த ஒலியை எழுப்புவது ஏன்? காட்டு விலங்குகள் வேட்டையாடுபவர்களிடமிருந்து தப்பிக்க பலத்த ஒலியை எழுப்புகின்றன. கொடுக்கப்பட்ட விலங்குகளின் சிறப்பு தகவமைப்பின் பகுதியை மட்டும் வண்ணம் தீட்டி அவற்றை எடுத்து எழுதுக அப்படின்ட்டு ஒரு 5 உடல் உறுப்புகளை பற்றி கொடுத்துருக்காங்க. வரிகள், அகலமான கால்பாதம், துடுப்புகள், தும்பிக்கை, நீண்ட கழுத்து. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த படத்துக்கு பக்கத்தில் பொருத்தமான அந்த தகவமைப்பை எழுத சொல்லியிருக்காங்க. நாம் எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் உங்கள் குழந்தைகள் எழுத சொல்லுங்கள். கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கொண்டு விலங்குகளின் பெயரை கண்டுபிடித்து கட்டத்தை நிரப்புக அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. நாம் நிரப்பியிருக்கிறோம். கீழே உள்ள குறிப்புகளை முதல்ல உங்கள் குழந்தைகளை படிக்க சொல்லுங்கள். இந்த குறிப்புகளுக்கு பொருத்தமான பதிலை முதல்ல அவங்கள்ட்ட கேட்டு வாங்கி அதுக்கு பிறகு மேலே அந்த கட்டத்துக்குள்ளே நிரப்ப சொல்லுங்கள். பறவைகளை அவற்றின் சிறப்பு தகவமைப்புடன் பொறுத்துக அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை காட்டி உங்கள் குழந்தைகளை பொருத்தமாக கோடு போட்டு இணைக்க சொல்லுங்கள். சந்தேகம் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை காட்டுங்க. கொடுக்கப்பட்டுள்ள விலங்குகளின் சிறப்பு புலன் உணர்வுகளை எடுத்து எழுதுக அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. கீழே பாருங்கள், மெய்யொலி எழுப்புதல், உணர் நீட்சியால் வாசனையை அறிதல், கால்களின் மூலம் அதிர்வுகளை உணர்தல், கேட்கும் திறன் அதிகம், எதிரொலித்து இடமாக்கல், நல்ல நுகரும் தன்மை. இந்த குறிப்புகளை பொருத்தமான இடத்துல எழுத சொல்லியிருக்காங்க. 2 கட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த படம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், எறும்பு படம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே உணர் நீட்சியால் வாசனையை அறிதல், கால்களின் மூலம் அதிர்வுகளை உணர்தல், நல்ல நுகரும் தன்மை. இதை எழுதிக்கணும். வௌவால் படம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே மெய்யொலி எழுப்புதல், கேட்கும் திறன் அதிகம், எதிரொலித்து இடமாக்கல். இதை எழுதிக்கணும். இரவில் செயல்படும் விலங்குகளை மட்டும் எடுத்து எழுதுக அப்படின்ட்டு ஒரு பாக்ஸுக்குள்ளே ஒரு 8 விலங்குகள் பெயர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பாருங்கள், 4 கட்டங்கள் கொடுத்துருக்காங்க. மேலே கொடுக்கப்பட்டுள்ள அந்த 8லேருந்து இரவில் செயல்படக்கூடிய விலங்குகள் பெயரை மட்டும் கண்டுபிடித்து நாம் கீழே எழுதியிருக்கோம். பூனை, எலி, வௌவால், ஆந்தை. இதை உங்கள் குழந்தைகள்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களே ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க. பத்தியை படித்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த பத்தியை பாருங்கள். இந்த பத்தியை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். அந்த பத்தியோட தொடர்ச்சி அடுத்த பக்கத்துலேயும் இருக்குது. இதையும் படிக்க சொல்லுங்கள். இதுக்கு கீழே கேட்கப்பட்டுள்ள அந்த கேள்வியை வரிசையாக கேளுங்க. முதல் கேள்வி, கீதா ஏன் அழுதாள்? கீதா ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற முடியவில்லையே என எண்ணி அழுதாள். 2வது கேள்வி, கீதாவை அவளது அம்மா எவ்வாறு கவனித்து கொண்டார்? புதிய காலணிகளை வாங்கி கொடுத்தார், பழச்சாறு தயாரித்து கொடுத்தார். 3வது கேள்வி, பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள சமுதாயத்தில் வெற்றிகரமாக வாழ உதவும் பண்புகள் யாவை? அடுத்த முறை போட்டியில் பங்கேற்று வெல்வேன் என்ற மன உறுதி. அடுத்த கேள்வி, பத்தியில் உள்ள ஆற்றல் தரும் உணவுகளை எடுத்து எழுதுக. முட்டை, பால், பழம்.
அடுத்த பக்கத்தில் வளரறி மதிப்பீடு ஆவண்ணா 2 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான சரியான பதிலை பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து விடைத்தாளில் நிழலிடுக அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி, சிறிய மீன்கள் ஒன்றாக சேர்ந்து இடம்பெயரும் போது பெரிதாக தெரிவதால் ஏற்படும் பயன் என்ன? பாதுகாப்பு. இரண்டாவது கேள்வி, கண்ணன் மாலை நேரத்தில் விளையாடி கொண்டிருந்தான். அவன் பறவைகள் வி வடிவத்தில் வானில் பறப்பதை கண்டான். அவை இவ்வாறு பறக்க காரணம் என்ன? ஆற்றலை சேமிப்பதற்காக. மூன்றாவது கேள்வி, ஒரு குழுவில் உள்ள அனைத்து யானைகளும் யாருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகின்றன? பெண் யானை. நான்காவது கேள்வி, கோடை காலங்களில் நாய்கள் நாக்கை தொங்கவிடுவதற்கான காரணம் என்ன? உடலின் வெப்பத்தை குறைப்பதற்காக. ஐந்தாவது கேள்வி, 2 கூட்டுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வரி குதிரையின் மேல் கோடுகள் இருந்ததால் பிற விலங்குகளுக்கு தெரியாதவாறு மறைத்து கொள்ள அக்கோடுகள் உதவுவதால் அப்படின்ட்டு 2 கூட்டுகள் கொடுத்துருக்காங்க. 2 கூட்டுகளும் சரி. இருக்கு பாருங்க, இதுதான் சரியான பதில். தவறான இணையை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஈயனா பாருங்க, புலி காது, இதுதான் தவறான இணை, அதை டிக் பண்ணிக்கலாம். அடுத்தது, சந்திரா தனது வீட்டில் சர்க்கரை இருந்த பாத்திரத்தில் எறும்புகள் இருப்பதை கண்டால் எறும்புகள் எவ்வாறு சர்க்கரை இருக்கும் இடத்தை அறிந்தன? உணர்நீட்சியால். அடுத்த கேள்வி, மெய்யொலியை எழுப்பி தன் பாதையில் உள்ள பொருட்களை தெரிந்து கொள்ளும் விலங்கு எது? வௌவால். 9வது கேள்வி, வயிற்றுப்பையில் தன் குட்டியை சுமந்து செல்லும் விலங்கு எது? கங்காரு. 10வது கேள்வி, கீழ்காண்பவனவற்றுள் எவை தங்களது இளம் உயிர்களை பராமரிக்கின்றன அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. மனிதர்கள், கங்காரு, பசு அப்படின்ட்டு 3 ஆப்ஷன் இருக்குது. கடைசியாக பாருங்கள், இவை அனைத்தும் அப்படின்ட்டு இருக்குது. இவை அனைத்தும், இதுதான் சரியான பதில்.